ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம், ஆண்டவர் கொடுத்த வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை அதை நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துறேன்ப்பா. என்னன்னைக்கும் அழியாத ஒரு நித்திய உடன்படிக்கை. நித்தியனா எப்பவுமே அழியாது, அதுதான் இனிமே தொடர போகுது. நித்திய உடன்படிக்கையா நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார். அது என்ன தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை? சவுல் தன்னுடைய வாழ்க்கையில தவறின பொழுது ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை அவனுடைய இடத்துல ஏற்படுத்தினார், நிலைப்படுத்தினார். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தவறின போது ஆண்டவர் அவனை தள்ளல, மீண்டுமாக அவனை கட்டுவித்தார். அவனோடு கூடவே கடைசி வரை இருந்தார். அதுதான் நிச்சயமான கிருபை. இந்த வாக்கு தத்துவம் நமக்கு பொருந்துமா? ஆண்டவர் நமக்கு பண்ணியிருக்கிறாரா? ஆமேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அதுதான் இந்த உடன்படிக்கை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொன்னார்ல, அது என்ன உடன்படிக்கை? அதுதான் புது உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதே வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது 32ஆம் வசனம், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்டதான உடன்படிக்கை பாருங்க. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இது மாறாத உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் எப்படி செய்தாரு? அது வசனங்கள்ல அடுத்த வாசிக்கும் போது, இனி ஒருவனும் தன் அயலானை பார்த்து நீ தேவனை அறிந்து கொள்ளுப்பா அப்படின்ட்டு சொல்லணும்ட்டு அவசியம் இருக்காது. அவர்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் தேவனை அறிந்திருப்பார்கள். எல்லாரும் தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்குள்ளாக காணப்படும். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் எப்படி செய்தார்? மத்தேயு 26:28, மார்க்கு 14:24, லூக்கா 22:20 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம். இந்த இரத்தத்தினாலதான் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பண்ணினார். அப்போ பண்ணின உடன்படிக்கை ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை. ஆனா இப்போ தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். எவ்வளவு விலையேற பெற்றது பாருங்க. இதை அழிக்கவே முடியாது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்திற்கு அவரே எங்களை தகுதிப்படுத்தினார். சாவுக்கு ஏதுவான, மரணத்திற்கு ஏதுவான அந்த மோசேனுடைய ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருக்குமானால், இது ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். இது என்ன விசேஷம்? இந்த உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணத்தின் உள்ள அனைத்தையும் கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்துல கடைபிடிக்கலைன்னா சாபம், வீட்டுல சாபம் தொடரும். 4 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடரும். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம்.
கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். எந்த சாபத்திற்குங்க? நியாய பிரமாண புஸ்தகத்துல நாம கடைபிடிக்காம இருக்கும்போது வருகிற அந்த சாபத்திற்கு நம்மை கிறிஸ்து நீங்களாக்கி மீட்டார். கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாம் இன்றைக்கு பாவ மன்னிப்பை அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இனி நம்மை சாபம் தொடர முடியாது, இனி நம்மை பாவம் தொடர முடியாது. எரேமியா 31:34, எபிரேயர் 8:12, எபிரேயர் 10:17 ஆகிய வசனங்களிலே என்ன வாசிக்கிறோம்? நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். யாரு தண்டிக்கணுமோ, யாரு நம்மளுக்கு சாபத்தை கொடுக்கணுமோ, அதே அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் பாவத்தை இனி நினைக்க போறது இல்லை. அப்போ நீங்க யாருக்காக நீங்க பயப்படணும்? ஆண்டவருக்காக நீங்க எழும்பி நிற்கலாமே. உங்கள் பாவத்தை அவர் முழுவதும் மன்னித்து விட்டார், அவர் மறந்து விட்டார். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ. நம்முடைய பாவங்கள் அவர் நினைப்பதே கிடையாது. சங்கீதம் 103:10 இப்படியாக வாசிக்கிறோம், அவருடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். மற்ற மதங்கள் என்ன சொல்லுகிறது? நீ பாவம் செஞ்சினா ஆண்டவர் உன்னை குத்துவாரு, அடிப்பாரு, உதைப்பாரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இனி பாவம் செய்யாதப்பா, நீ இனிமே பாவம் செய்யாத, நான் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன், இனிமேல் பாவம் செய்யாத. ஆண்டவரிடத்துல விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்தாங்க, கையும் களவுமாக விபச்சாரம் செய்தா. மோசையின் பிரமாணம் இவ்வளவு சாகணும்னு சொல்லுது, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன். அங்க யாருமே நிக்க முடியல, எல்லாரும் போய்விட்டார்கள். இங்க கல்லெறியக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ளுவதற்கு தகுதியுடைய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்திரீயே, சமாதானத்தோட போ, இனிமே பாவம் செய்யாத. டோன்ட் சின் மோர், டோன்ட் சின் மோர். அதுதான் புதிய உடன்படிக்கை. பாருங்க, புதிய உடன்படிக்கைனா எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை திரும்பவுமாக அவரோடு கூட சேர்த்து கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை பார்ப்பது அல்ல. நான் பழைய உடன்படிக்கையில பயந்து பயந்து நடக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்றாரு, அன்றையும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம பிள்ளைகள் அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே என்று அழைக்கப்படும்படியாய் நம்மளை தகுதிப்படுத்தினது அவருடைய இரத்தம். இன்றைக்கு மாத்திரமல்ல, அது என்றைக்கும் நமக்காக பரிந்து பேசும். ஆபேலின் இரத்தத்தை விட நமக்காக அதிகமாய் பரிந்து பேசுகிறதான அந்த இரத்தம், கல்வாரியின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீர், பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானீ, என் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானீ, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.
பிரியமானவர்களே, இதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அந்த நிச்சயமான கிருபை உங்களுக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இனிமே பாவம் நம்ம தேவனை விட்டு பிரிக்க முடியாது, சாபம் நம்மை தொடர முடியாது. அதுதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? அப்போ நம்ம பாவம் செய்யலாமா? நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாமா? எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பேதுரு 1 பேதுரு 1:15 விதமாக வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் நடந்து கொள்ளுங்கள். நமக்கு மாடல் மற்ற ஊழியர்களோ மற்ற விசுவாசிகளோ அல்ல. நம்முடைய மாடல் நம்மை அழைத்த தேவன். அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தராக இருக்கிறாரு, அவர் எப்படி பரிசுத்தராக இருந்தாரு, அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில எப்படி நடந்தாரு, எப்படி பிதாவோடு தொடர்புல இருந்தாரு, எப்படி ஜெபித்தார், எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தார், எப்படி பேசினார், எப்படி கிரியை செய்தார், அதுதான் நமக்கு மாடல். நம்மை கீழே இழுத்த பாவம் இனிமே நம்ம இழுக்க முடியாது. நம்ம தொடர்ந்த சாபம் இனிமே தொடர முடியாது. உங்க குடும்பத்துல சாபத்தோடு இருந்தீங்கன்னா, சாபத்தினால வருகிற பாவத்தின் கட்டுகளினால இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்றை விடுதலை ஆக்குகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் உங்கள் பாவங்களை நினைப்பதே கிடையாது, நினைப்பதே கிடையாது. இதுதான் புது உடன்படிக்கை, இதுதான் நிச்சயமான கிருபை. அந்த நிச்சயமான கிருபை எப்போது உங்களுக்கு இருக்கும், எப்போது உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தாவீது அழகா 23ஆம் சங்கீதத்துல சொல்லியிருக்கிறாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதே போல நாமும் சொல்லுவோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டும்தான் தொடரும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, அருமையா தந்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து எங்கள் சாபங்களை எங்களை விட்டு நீக்கி அப்புறப்படுத்திருக்கிறீங்க. கர்த்தர் எங்களை விடுவித்திருக்கிறீங்க. எதற்காக? நாங்கள் உமக்காக வாழ, உமக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க, எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. உங்களோடு கூட நாங்கள் என்றென்றைக்கும் வாழ்வதற்கான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.